நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் ஒரு ஹெல்த்தியான வெஜ் சூப், அது க்ரீமியான டெக்ஸ்சரில் எப்படி செய்கிறது சுலபமாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு ப்ரொக்கோலி, ஒரு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலியில் ஹாஃப் ப்ரொக்கோலி எடுத்து நான் பூவாக எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா கழுவிட்டு. அது கூட நான் ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பெரிய பல்ல, 2 பல்லு பூண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல பாதி உருளைக்கிழங்கு மட்டும் தோல் சீவி வச்சுருக்கேன். இது கியூபாக கட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது நல்லா ஊற வச்சு ஒரு 7-8 பாதாம் தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் மெயினாக தேவை நமக்கு. ஒரு குக்கரில் நல்ல பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னாக்கா ஆலிவ் ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட்டரும் உடம்புக்கு நல்லது தான். அதனால் தாராளமாக சூப்புக்கு பட்டர் போட்டு டாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த பட்டர் லேசாக மெல்ட் ஆகிற போதே நம்ம அந்த ப்ரொக்கோலி, நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை சேர்த்து நம்ம லேசாக வதக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ரொம்ப நம்ம சேர்த்து வதக்க போகிறதில்ல, அந்த பட்டரோடு சேர்த்து லேசாக எல்லாத்தையும் டாஸ் பண்ணும்போது, சாட்டை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த ப்ரொக்கோலிக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் போட்டு கூட செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஒரு சின்ன டிப்ஸு, கூடிய சீக்கிரத்தில் அதுவும் முடிஞ்சதுன்னா நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பல் பூண்டு, பெருசாக இருக்கனால 2 பல் எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அதுவும் லேசாக சேர்த்து வதங்கினதோடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாமையும் சேர்த்து கிளறிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இதை குக்கரில் தான் வேக வைக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். குக்கர்லனா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஓரளவு வதக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் பாதாமையும் உருளைக்கிழங்கு கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நம்ம ரொம்பலாம் சட்டை பண்ண போகிறதில்ல, லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணியை சேர்த்துட போகிறோம். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் அல்லது 4 விசில் விட்டுட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை லஞ்சு நம்ம செய்யும்பொழுதே, நம்ம டின்னராக இருந்தால், மோஸ்ட்லி இந்த மாதிரி சூப்பெல்லாம் ஈவினிங் டைம் ஒரு 6-7 மணிக்கு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலிங்காக இருக்கும். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈவினிங் சூப் கூட நீங்கள் செஞ்சு குடிச்சிக்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டியதுதான். ஒரு 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு தண்ணியே நம்ம கரெக்டாக கடைசி வரைக்கும் போதுமானதாக இருக்கும். இப்போது இதில் கல்லுப்பு கொஞ்சம் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பின்னாடி நமக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். மூடி நான் வேக வச்சிடுறேன். வேக வச்சு நான் மத்தியானமே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ டின்னர் டைம் எப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ, ஒரு 6 மணிக்கு நான் இதை செய்கிறேன், 6-6:15க்கு. அப்போ டீ காஃபிக்கு பதிலாக இதை செய்யும்போது அந்த டயத்தில் இந்த ப்ராசஸ் செய்யுங்க. எப்போ நம்ம சர்வ் பண்ணுறோமோ அந்த டயத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் செஞ்சு நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ வடிகட்டிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றியே நம்ம க்ரீமியாக அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான். இதே நீங்கள் சூடாக அப்போதைக்கு தான் செய்கிறோம், எனக்கு திடீர்னு தோணுச்சு நான் செய்கிறேன், லஞ்சுக்கே கூட செய்கிறேன் அப்படின்னாக்கா ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா சூடாக கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். சூடாக மிக்சியில் போட்டாதீங்களே, ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைங்க. இப்போ நல்லா அரைச்சதை ஒரு அதே குக்கரில் போட்டு அந்த மீதம் இருக்க தண்ணியும் சேர்த்து கலந்து, அது கூட ஒரு 1/2 டம்ளர் நல்ல பசும்பால், காய்ச்சின பசும்பால் இருந்துச்சுன்னா, திக்கான பசும்பால் இருந்தால் 1/2 டம்ளர் போதுமானது. அதை ஊற்றி நம்ம லேசாக கொதிக்க வைக்க போகிறோம். அது கூட நம்ம உப்பு சரி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் மிளகுத்தூள் போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ இது கூட இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அழகாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பும் நல்லா குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதும் கூட உடம்புக்கு. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்க போது நல்லா தலைன்னு கொதிக்க ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஏற்கனவே மத்தியானமே செஞ்சு வச்சுட்டு திரும்ப சூடு பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு மாறி போயிடும், இந்த சூப்போட டேஸ்ட்டு. அதுக்காக தான் அப்போதைக்கு செஞ்சு ஒரு கொதிச்சதும் அதோடு சூடாக சர்வ் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ கொதிச்சிருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக நான் பவுலில் ஊற்றுறேன். 2 பேருக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். அதாவது மீடியமான கப்பில் 2 பேருக்கு நீங்கள் ஊற்றி சர்வ் பண்ண கொடுக்கலாம், நான் கொடுத்த அளவுக்கு. பாருங்கள், செம க்ரீமியாக செம டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களும் ரொம்ப சப்பு கொட்டி சூப்பராக குடிப்பாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நேச்சுரலாக, க்ரீம் தேவையில்லை, கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி ஊற்றலை, எல்லாமே நேச்சுரலான ஒரு சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.